பைத்தியம்னு சொல்கிறோம், பைத்தியத்துக்கு சரண்டர் ஆகலாம் தெரியாதுல்ல. மென்டலி டிஸ்டர்ப்டு ஆனால் சரண்டர் ஆகலாம் தெரியாது. ஓகே. இது வந்து ஒரு ரிட்டாலிவேஷன், பழிக்கு பழி நம்ம ஓனத்துக்கு பழிக்கு பழியாங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மனநிலை பிறண்டு போச்சு, அதனால குழந்தைய கொண்டுட்டேன், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கூடாது. ஆமாம் சார், இது அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாம், நம்ம ஒத்துக்கூடாது. என்ன மனநலம் பிறண்டுட்டு மனநலம் பிறண்டானா நீ கேரி பேக் எடுத்துட்டு பைத்தியம் மாதிரி தெருவா சுற்று. குழந்தைங்கள தான் அவங்க அப்பா அம்மா வந்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. உங்கள் பொண்ணு பெற்ற புள்ள ஓடி போச்சு, உங்கள் பொண்ணு இந்தாங்க இந்த பிள்ளைய கொண்டு வளர்த்துங்கன்னு வட்டிட வேண்டியதானே. இல்லை அந்த கள்ளக்காதலை எங்கே போனான்னு சொல்லி அவன் மேலே நடவடிக்கை போலீஸில் புகார் கொடுத்து 3 பிள்ளைய பெற்று வச்சுட்டு அதுக்காக அவன் செக்ஷன் இருக்குது, கொண்டு போய் புகார் கொடுத்து நீங்கள் பிடிச்சி வச்சு குடும்பம் நடத்தியிருக்கணும், இல்லை டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும், இல்லை குழந்தைகள் அனாதை இல்லாமல் இருக்குது, தொட்டில் குழந்தைங்க திட்டம் இருக்குது, எவ்வளோ ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஆர்பனேஜ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அங்கே விட்டு போக வேண்டியதானே. ஆமாம் சார். இல்லை புதுசாக இருக்குல்ல சார் இந்த மாதிரி ஒரு, இது ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இப்போ மனநலம் பிறண்டா 3 குழந்தைங்களையும் அறுத்துட்டு தானும் தூக்கு மாட்டி தூத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து வாழ வழி இல்லைன்னு அர்த்தம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்த 3 குழந்தைங்களையும் கொண்டாச்சு, அம்மா இல்லை, அம்மா ஓடி போச்சு, பிள்ளைங்களுக்கு அவமானமாக இருக்குது, இவனும் வெளில போகல, பொண்டாட்டி ஓடி போச்சுன்னு இதெல்லாம் கிராமத்தில் இப்படி தான் பேசுவாங்க, பேச்சு வாங்கியிருப்பான். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், 3 பேரும் கொண்டு இவனும் தூக்கு மாட்டி தூங்கியிருந்தாலும் மேட்ரு முடிஞ்சு போச்சு. நம்மளால் அந்த பூமிக்குள்ளே உயிருக்கு வந்துச்சு, அவங்க கஷ்டப்பட வேண்டாம், நம்ம தனியாக சூசைட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்க கஷ்டப்படும், நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணு. மாரலி தப்பு இது, நம்ம கொலையோ சூசைடோ என்டர்டெயின் பண்ணல, மாரலி தப்பு. ஆனால் அதில் ஒரு காரணகர்த்தாக இருந்திருக்கும். ஆனால் நீ ஸ்டேஷனில் போயிருக்குன்னா அப்போ நீ வாழணுங்கிற ஐடியா தானே இருக்குது. உனக்கு குழந்தைகளை கொண்டுட்ட வினோத்குமார் சொல்கிறேன், நீ வாழணுங்கிற ஆசை உன்ட்ட இருக்குது, அதுதானே லாஜிக்கு, அப்படி தானே இருக்க முடியும். இவர் போய் சரண்டர் ஆகி எவ்வளோ நேக்கா சரண்டர் ஆகலாம் தெரியுது உனக்கு. அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை போக்கு? இல்லை எப்படி சார் அந்த அதான் மனநிலை எப்படி சார் இருந்திருக்கும் அந்த நம்ம அந்த குழந்தைங்களை சாப்பிடும்போது? இல்லை இது நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு சைக்கு இதெல்லாம் நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்னால் சைக் டவ் தான் இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது, என்ன மனநிலை மண்ணாங்கட்டி. ஒரு வடையில் ஒரு வெஸ்டகத்தை வச்சா கூட அது சாஃப்ட் கில்லிங். அது கழுத்தாக இருக்கிறதுங்கிறது எப்படி தம்பி?